ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. சிறப்புமிக்க ஒரு நாள். நிறைய பேருக்கு இந்த நாளை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்பிக்கையோடு இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பதிவுகளும் கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை ஏதோ தீரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். முழுமையாக பாருங்கள். எளிமையாக இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை சரி செய்யறதுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியை சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளில் கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யணுங்க. இந்த கால பைரவர் தான் நம்முடைய உலகத்தையும் மக்களையும் காக்கக்கூடியவர். காக்கும் கடவுள் கால பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு உகந்த திதி இருக்கு அப்படின்னா அது அஷ்டமி திதி தாங்க. அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் இந்த வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதிர்ஷ்டசாலிகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவோ அது தீரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் காலபைரவர். நாளைய தினம் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி திதியானது வந்திருக்கு. இந்த மாதம் 18/6/2025 அன்னைக்கு தேய்பிறை திதியானது ஆரம்பமாக போகுது. இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:59 தாங்க ஆரம்பமாகுது. இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது பிறக்கக்கூடிய நாளில் நீங்கள் நிச்சயமாக வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப நல்லது. அதாவது நாளைய நாள் தேய்பிறை அஷ்டமி திதியில் எல்லாருமே கால பைரவருடைய சன்னிதானத்துக்கு போங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நாளைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதுக்கு பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. ஒரு மாதத்தில் வரக்கூடிய திதிகளில் தேய்பிரையில் ஒரு திதியும் வளர்பிறையில் ஒரு திதியும் வரும். அதாவது வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 திதிகளிலுமே பைரவரை நினைத்து வழிபாடுகள் செய்யலாம். அதாவது வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னேற்றங்கள் அளவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தேய்பிறையில் வழிபாடுகள் செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையே. நாளைக்கு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போங்க. ஏன்னா அங்கே பைரவருடைய சன்னிதானம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அஷ்டமி திதி வழிபாட்டை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் செய்யணும். அதுதான் ரொம்ப சிறப்பானது. 6 மணிக்கு மேலே நீங்கள் போங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே போய் நிதானமாக வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அஷ்டமி திதி புதன்கிழமையில் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு படிப்பில் ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா இந்த நாளில் அவங்கள கூட்டிகிட்டு போய் வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக படிப்பாங்க. அது எல்லாமே சரியாயிடுங்க. பைரவருடைய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உடனடியாக கேட்டதை கொடுக்கக்கூடியவர் பைரவர். அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் பைரவர் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு போங்க. 6 மணிக்கு மேலே உங்களுக்கு அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுங்க போதும். இந்த நாளில் கடன் வாங்கி அதிகமாக செலவு பண்ணி தான் வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னா கிடையாதுங்க. எப்போதுமே நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்யணும். இயன்ற அளவுக்கு செய்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ற அளவுக்கு தான் தான தர்மங்களும் செய்யணும். நம்ம கஷ்டத்தோட கஷ்டமாக கடன் வாங்கியாவது நான் ஏதாவது இதை செஞ்சிடணும், இவ்வளோ பெருசாக செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லாதது. உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க போதும். குறிப்பாக காலபைரவருக்கு அபிஷேகத்துக்கு சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்க, சிவப்பு வாங்கி கொடுங்க, பால், தயிர், பன்னீர் இது மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுங்க. இதுவே போதுமானது. அன்றைக்கி மாலையில் பைரவருக்கு கட்டாயமாக நீங்கள் ஒரு தீபம் ஏற்றணும். அது என்ன அப்படின்னா மிளகு தீபம். இந்த மிளகு தீபம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாருக்கு தெரியறதே கிடையாது. கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிட்டு வரோம். இதுதான் வழக்கமாக நம்ம தீபம் போடக்கூடிய முறை. ஆனால் பைரவர் அப்படின்றவர் ரொம்ப ஸ்பெஷலானவர். சிவனுடைய அவதாரம்.
நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடியவர். நம்ம காலத்தால் வரக்கூடிய கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையுமே வந்து மறுக்கவே முடியாது. இது எனக்கு வரவே கூடாது அப்படின்லாம் நினைக்கவே முடியாதுங்க. ஏன்னா காலம் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுத்தே தீரும். ஸோ நம்மளில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த தீபம் எப்படி போடணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் அஷ்டமி திதியில் பைரவரை வந்து வழிபாடுகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிவப்பு நிற காட்டன் துணி வாங்கிட்டு அதில் 21 மிளகுகளை வச்சு சின்ன சின்னதாக முடிச்சாக கட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு அகல் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகு மூட்டையை போட்டு அப்படியே வந்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது இப்படி ஏற்றும் போது தான் அந்த மிளகு என்ன ஆகும்னா எரிந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மிளகு எப்படி வெடிக்குதோ அதே போல் தாங்க உங்களுடைய கடனும் கஷ்டமும் வெடித்து வந்து சிதற ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதுக்காக தான் மிளகு தீபத்தை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நார்மலாக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறத விட மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் அஷ்டமியில் பைரவரை போய் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவருக்கு புனுகு வாங்கி தானமாக வந்து கொடுப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மாலை கட்டி போடுறது, வடை மாலை சாத்த, அதெல்லாம் ரொம்ப விசேஷமானதுங்க. அதாவது வடை மாலை ஆஞ்சநேயருக்கு தானே போடுவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. பைரவருக்கும் வந்து நம்ம வடை மாலை போடலாம், மிளகு சாதம் கொடுக்கலாம், மாதுளப்பழம் முத்துக்கள் வைத்து அதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். ஸோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். தயிர் சாதம் வந்து நைவேத்தியமாக வந்து படைத்து கொடுக்கலாம். எப்போதுமே ஏதாவது ஒன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நல்ல நாளில் நீங்கள் செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்களும் உங்களால் அடைய முடியும். ஸோ மேலே சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டுமாவது செய்யுங்க போதும். ஏன்னா முடியாததை நினைத்து என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும். எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கவலையே படாதீங்க. அன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பைரவருடைய பாதத்தில் வைத்து என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க. அதே போதுங்க. அந்த பிஸ்கட்டை என்ன பண்ணுறீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வரும் பொழுது எடுத்துகிட்டு வாங்க. பைரவருடைய வாகனம் என்ன? நாய் தானே. அந்த நாய்க்கு உங்களுடைய கையால் அதை வந்து போட்டுடுங்க. அதுவே போதும். நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வெளியில் வரீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 15 நாளைக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடுங்க. அஷ்டமி திதியானது ஆரம்பமாகி அந்த தேய்பிரை முடியுது பார்த்தீங்களா, அந்த 15 டேஸ்க்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக வந்து நடந்து தீரும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நாளைய நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் நான் இந்த வேண்டுதல்களை வந்து செய்ததே இல்லை, இப்போ தான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தைரியமாக வந்து துணிந்து செய்யுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து சரியாக போகுங்க. காலத்தால் எனக்கு வந்த இந்த பெரும் கடன் சுமை நீ தான் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை பைரவர்கிட்ட வந்து நீங்கள் ஒப்படைங்க. அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். ஆனால் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? பைரவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கணும். கடன் சுமையிலேருந்து சுலபமாக வந்து நீங்கள் வெளிவரத்துக்கு இதை விட ஒரு எளிமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. ஸோ நாளைய நாள் மாலை 6 மணிக்கு மேலே தவறாமல் போய் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க. மிளகு தீபம் போட்டுட்டு வாங்க. நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மட்டும் இதை வந்து செய்யுங்க. ஏன்னா நல்ல பலன்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நாளைய தினம் உங்களால் முடியக்கூடிய பட்சத்தில் வீதியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு எது வேணால் நீங்கள் வாங்கி கொடுங்க. அதாவது முடிந்தால் கோதுமையாலான பிஸ்கட்டு, சப்பாத்தி இது மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு சுபிட்சத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயத்தை செய்யுங்க. மேலும் காலபைரவருக்கு பார்த்திங்கன்னா பிடித்தமான ஒரு நிறம்னா சிவப்பு நிறம் தான். அதனால் சிவப்பு நிற மலர்கள், இனிப்புகள் இதெல்லாம் வந்து படைக்கலாம். அவருக்கு பிடித்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் ஓம் காலபைரவா நமக அப்படின்ற இந்த மந்திரம் ஒன்று போதுங்க. இதை வந்து 108 முறை வந்து சொல்லுங்க. அன்றைய தினத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரமும் கூட. ஸோ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கணும். அவரை நினைச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அவர் நம்முடைய கஷ்டங்கள் அத்தனையும் நீக்கி நம்மளை சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுப்பாரு. ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கால பைரவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்டமானவங்க யாராவது 3 பேர்த்துக்கு இந்த வீடியோ பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கட்டாயம் அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபட நாளைய நாள் காலபைரவரை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சி
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.